வணக்கம் சகோதரி. வணக்கம். அதிமுகவுடைய அமைச்சர்கள், எக்ஸ் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால போயிருக்காங்க. இதை பத்தி உங்கள் கருத்து? என்னோட கருத்துன்னு சொல்றதை விட இதுல எங்களோட கருத்து வந்து நாங்க முன்வைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே சரி ஆளுங்கட்சியா இருந்தாங்க. இந்த 65 ஆண்டுல ஐயா எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவங்களோடு இணைஞ்சு பயணிச்சவங்களா இன்னைக்கு பதவிக்காக அல்ப பதவிக்காக போய் தாவேக்காவோட இணைஞ்சு வேலை செய்யறாத அளவுக்கு கேவலமா போயிருக்காங்க. இதனால என்ன தெரியுதுன்னா வந்து எந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியாட இருக்கட்டும், எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குதோ அந்த கட்சியில போய் நாங்க இணைஞ்சு வேலை செய்வோம். ஐயா எம்ஜிஆர் வந்து ரெட்டை இலைய ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை மீட்டு கொண்டு வந்தாரு. அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும், நம்ம அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவங்களாம் அந்த ரெட்டை இலைன்ற கட்சி அதிமுகன்ற கட்சியை ரொம்ப போராடிதான் கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த கட்சி நல்லபடியா வரும்னு பார்த்தா நல்லபடியா வரல. ரொம்ப அடிமட்ட ரொம்ப கேவலமான ஒரு கட்சியை ஆக்கிட்டாங்க. அதாவது எங்க பதவி இருக்கோ, எங்க ஆளுங்கட்சி இருக்கோ, எங்க எதிர்கட்சி இருக்கோ, நாங்க அங்கதான் இருப்போம். ஏன்னா அப்பதான் வந்து நாம பண்ற ஊழல்கள் எவ்வளோ தப்புகளை மறைக்க முடியும். அதுக்காக தான் தீய சக்தியில இருந்து தூய சக்தி கிட்ட போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வாஷிங் மிஷின்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதை வச்சு துவைச்சு கொடுப்பாங்க. அதனால இவங்களும் தூய சக்தியா ஆயிடுவாங்க. மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. இவங்கள பத்தி பேசுறதே நமக்கு டைம் வேஸ்ட் தான். இல்ல, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அவங்க மேல இருக்க ஊழல் அந்த பிரச்சனைகள் இருக்கிறத வந்து சமாளிக்க தான் போயிருக்கான்றீங்களா? மாற்றத்துக்காக போகலையா? இப்ப ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு காலத்துல அம்மா இருக்கவங்கள எங்களுக்கு அம்மா தான் தெய்வம், அம்மா தான் உலகம்னு சொன்னவங்க மறுபடியும் எடப்பாடியார் வந்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் வந்திருந்தாரு. அவரு குறைஞ்ச காலங்கள் தான் இருந்தாரு. நம்ம அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா வந்து எதிர்கட்சி தலைவராகவும் உட்காந்து இருந்தாரு. ஆளுங்கட்சியும் ஒரு வருஷம் இருந்திருந்தாரு. அன்னைக்கு இதே வாய் தானே வந்து ஐயா எடப்பாடி நல்லது செய்வாரு, ரெட்டை இலையை காப்பாத்த வந்தவர். இன்னைக்கு ஏன் இப்போ ரெட்டை இலையை விட்டுட்டு போனீங்க? அம்மா அம்மா இல்லைன்னா ரெட்டை இலை, இதை தாண்டி நான் யாருமே போக மாட்டேன்னு ஐயா செல்லூர் ராஜுல எவ்வளவு சொல்லியிருக்காரு. எதுக்கு போனீங்க இப்ப? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் நாங்க போவோம். அது தற்கொலை கூட்டமா இருந்தானே, எந்த கூட்டமா இருந்தானா, எங்களுக்கு தேவை ஆளுங்கட்சி. இந்த நன்றி விசுவாசம் மக்களுக்கான சேவைகள்லாம் யாரும் பாக்குறவங்க கிடையாது. மக்களுக்கான சேவைகள் பாக்குறவங்களா இருந்தாக்கா இந்நேரம் எல்லாருமே ஜெயிச்சிருப்பாங்க. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க. ஓகே, நாங்க வரலன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு மக்கள் நினைச்சு போட்டது மக்களுடைய கருத்து. அதை நாங்க வரவேற்கிறோம். தப்பா நாங்க எதுவும் சொல்லல. ஆனா நீங்க நல்லது செஞ்சிருந்தாக்கா திமுகவும் அதிமுகவும் ஏன் வரல? மக்களுக்காகன்னு சொன்னாங்க. மக்கள் வந்து இப்ப தாவேகா வந்து 108 இடத்துல ஜெயிச்சுதுங்க இல்லையா? அப்ப அதுக்கு அகேன்ஸ்டா வந்து திமுகவும் ஜெயிச்சுது, அதிமுகவும் ஜெயிச்சுது. அப்ப மக்கள் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து நாங்க திமுகவையும் புறக்கணிக்கிறோம், தாவேக்காவும் புறக்கணிக்கிறோம், நம்ம நாம் தமிழர் கட்சியும் புறக்கணிக்கிறோம். அதிமுக தான் எங்களுக்கு நல்லது செஞ்சதுன்னு சொல்லிட்டு அதிமுகவை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப மக்கள் மேல உள்ள விசுவாசம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு பதவி விசுவாசம் எங்க இருக்கோ அங்கதான் நீங்க போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த பதவியை உங்களை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்ப மக்களுக்கான அரசியல் நீங்க பண்ணல. உங்களுக்கான அரசியல், அதாவது திருட்டு அரசியல், ஏமாத்து அரசியல், அந்த அரசியல் தான் உங்களுக்கு வேணும், அததான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப அங்க போயிருக்கீங்க. நீங்க ரெட்டை இலைய அழிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். எல்லாருமே சேர்ந்து ரெட்டை இலைய அழிச்சிட்டீங்க. ஆனா அந்த ரெட்டை இலைய அழிச்சது ஐயா எடப்பாடியாரும் எடப்பாடிய சார்ந்தவங்களும் தான். அதுக்கு நம்ம ஒண்ணுமே பேசி பிரயோஜனமே கிடையாது. ரெட்டை இலைய அழிச்சிட்டாங்க, இதுதான் அவங்களுடைய பிளானு. ஐயா மோடிஜி பிளானும் அதுதான். ரெட்டை இலைய அழிச்சிட்டாங்க. அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை கச்சிதமா முடிச்சிட்டாங்க. அதை தவிர பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நன்றி. அதிமுக இருந்து எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ, அமைச்சர்கள்லாம் வந்து தாவேக்காவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ஒன்றும் அதிமுகவுக்கு புதுசு இல்லை. அதிமுகவில் இருக்கக்கூடிய பலர் வந்து அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அமைச்சரா இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பாங்க. அதிமுக தோத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவுக்கு போயிடுவாங்க. திமுக வென்ற பிறகு திமுகவுக்கு போயிடுவாங்க. அப்படிதான் செந்தில் பாலாஜி போனாரு, இன்னும் பலர் போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறதா. அதிமுகல இருந்து ஆளும் கட்சி, அதாவது என்னன்னா இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சியில அவங்க அமைச்சரா இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அப்படின்றத விரும்புவாங்க. திருப்பி எந்த கட்சி வெல்லுதோ அந்த கட்சியில போயிட்டு சேர்ந்துக்கணும், தன்னை வந்து சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அடிச்ச கொள்ளையெல்லாம் மறைக்கணும் இல்ல. அப்ப அதிகாரத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல இருந்தாதான் தனக்கு ஈடி ரைடு வராது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது
தன்னை தற்காத்துக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி அவங்க வந்து ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய இடத்துல மாற்றத்துக்காக இல்லையா இது? மாற்றத்துக்காகலாம் அதை எப்படி அதிமுக இருக்கிறவங்க எப்படி மாற்றத்தை விரும்புவாங்க? அவங்க போறது எல்லாமே தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காகவும், தான் ஒரு பதவியோட இத்தனை ஆண்டு காலம் அரசியல் இருந்துட்டோம், ஒரு பதவி பணத்தை அனுபவிச்சிட்டோம், மீண்டும் இனி அடுத்த ஒரு 5 ஆண்டு காலம் அதே பதவியோட இருக்கணும், பணத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். இது வரைக்கும் அங்க திருடினாங்க, இனி இங்க வந்து எங்கெங்கெல்லாம் திருட முடியுன்ற வாய்ப்பை பார்ப்பாங்க. ஏன்னா தாவேக்கால இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான அரசியல் ஆட்சி அதிகாரத்தை எப்படி பண்ணணுன்றது தெரியாது. அப்ப இவங்க அங்க உள்ள புகுந்து என்னென்ன பண்ணலாம், எங்கெங்க ஓட்டை இருக்கு, எங்கெங்க திருடலாம் அப்படின்றத எடுக்கிறதுக்காக தான் போய் சேர்றது. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. அதிமுகவுக்கு அவர்கள் கட்சி தாவல் அப்படின்றது பலமுறை நடந்துகிட்டு இருக்கிறது தான். அவங்களை தற்காத்துக்காக தான்றீங்களா? உண்மையாவே தற்காத்துக்கிறதுக்காக மட்டும்தான், தன்னுடைய செல்வாக்க மக்கள் மத்தியில ஒரு லைம் லைட்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் போறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு, இது வந்து தாய் கட்சி மாதிரி அதிமுக அப்படின்ற மாதிரி. இது அதிமுக தாவேக்காக்கு தாய் கட்சியா? அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு சமாளிக்கணும் அப்படி. ஏன்னா வந்து ஊழல் சக்தின்னு பேசிட்டாரு, அல்லு சில்லுன்னு வேற பேசிட்டாரு. இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து திமுகவை மட்டும்தான் பேசியிருக்காரு. அதிமுக போன்ற கட்சிகள்லாம் அல்லு சில்லுன்னு பேசி, உதயகுமார் என்ன பேசுறாரு, எங்க கட்சி பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாருங்க, நல்றாரு. நாங்க என்ன தீண்டத்தகாத கட்சியான்னு அப்படின்ற அளவுக்கு கேட்டார். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி அது வந்து ஒரு தாய் கட்சியா மாறும்? இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் தன்னை எப்படியாவது தற்காத்துக்கணும். அது போல இப்ப ஜெயிச்சிருந்தா கூட ஒண்ணும் இல்லையே, எதிர்கட்சியா கூட நம்ம இல்ல. அப்ப நம்ம அங்க இருந்து அதிமுக வந்து என்ன இருக்கு, அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு வலுவான தலைமையில இல்ல, அப்ப இவரை நம்ம இனிமேல் பின்தொடர்ந்து போறதுல எந்த பயனுமே இல்ல. இதுக்கு முன்னாடி திமுக இருக்கும்போது அதிமுக எதிர்கட்சியா இருந்தது, இப்ப அப்படி இல்லையே, அதை மாறிடுச்சு. அப்போ நம்ம ஒரு வலுவான இடத்துல நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடணும், நம்மளை தற்காத்துக்கணும், நமக்கு பதவி பணம் எல்லாத்தையும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் போயிருக்கிறாங்க. துளியளவும் மக்கள் நலன் கிடையாது. இல்ல அவங்க பதவி இப்ப அவங்க வந்து போய் சேர்ந்ததுக்கு காரணம் வந்து சொல்றாங்கன்னா திமுகவோட அலவன்ஸ் போறதுனால அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்றாங்களே. திமுகல அலைன்ஸ் போறதுனாலனா அப்ப திமுக எப்படி அதிமுக விமர்சிச்சதோ அதே போலதான் தாவேக்காவும் அதிமுக வந்து அல்லு சில்லு கட்சின்னு சொன்னவங்க எல்லாம் ஏத்துக்குவீங்களா? அப்போ ஊழல் சக்தின்னு சொன்னவங்களை ஏத்துக்கிறீங்களா? அல்லு சில்லுன்னு பேசியிருக்காருல, யார பேசியிருக்காரு? இவங்கள தானே பேசியிருக்காரு. அப்ப அந்த அல்லு சில்லுன்னு பேசுனதெல்லாம் உங்க மனசுக்கு புண்படல. திமுக கூட அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் நமக்கு தெரியல. திமுக கூட கூட்டணி வச்சிருவாங்கன்றதுக்காக நாங்க போயிட்டோன்றதெல்லாம் ஒரு சப்பக்கட்டு தான். அது ஒண்ணும் இல்ல, அதிமுகல இருந்து அழுக்கானவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி திமுகன்ற வாஷிங் மிஷின்ல துவைச்சு செலவு போட்டு சுத்தமாய் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு புதுசா தாவேக்கான்னு ஒரு வாஷிங் மிஷின் வந்திருக்கு. சரி, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு, நல்லா துவைக்குதா, நம்ம ஊழல்லாம் மறைக்குதா, நம்ம கரையெல்லாம் மறைக்குதான்றதுக்காக இந்த தாவேக்கான்ற வாஷிங் மிஷின்ல போயிட்டு தன்னை சுத்தம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், வேற எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு, காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறோம், அந்த காசு கொடுக்கறத உடைச்சிட்டு நம்ம வென்றிருக்கிறோம் பேசின அடுத்த நாள் ஓமலூர்ல போட்டிட்டு தோல்வி பெற்ற ஒரு தாவேக்காவுடைய வேட்பாளர் என்ன சொல்றாரு, நான் வந்து காசு கொடுக்கல, பக்கத்து தொகுதியான சேலம் மேற்குல வந்து 2000 ரூபாய் காசு கொடுத்தாங்க வாக்குக்கு, அதனால அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த தாக்கம், பக்கத்து தொகுதியில காசை கொடுத்துட்டு நம்ம தொகுதியில காசு கொடுக்கலன்றனால நான் தோத்துட்டேன்றத அவங்க ஒரு கலந்தாய்வு கூட்டத்துல பேசுறாரு. அப்ப இது எப்படி ஒரு தூய சக்தியா இருக்க முடியும்? வாக்குக்கு காசு கொடுக்க முடியாதுன்றதை உடைச்சிட்டோன்றதை இவர் எப்படி பேசுறாரு? உண்மையிலேயே வாக்குக்கு காசு கொடுக்காம நின்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.